இதில் நம்ம ஐம்பெருங்காப்பியத்தை பற்றின ஷார்ட் நோட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பஞ்சகாப்பியம். அதில் முதலாவது வந்து சிலப்பதிகாரம். அதை இயற்றியவர் வந்து இளங்கோவடிகள். இதை சிலம்பு குட்டல் அதிகாரம் அப்படின்னு வந்து எழுதலாம். 3 காண்டங்கள் இருக்குது. புகார், மதுரை, வஞ்சி. அதில் 10, 13, 7ன்னு வந்து காதைகளை வந்து பிரிக்கலாம். மொத்தம் வந்து 30 காதைகள், 5001 வரிகள் இருக்குது. மணிமேகலை வந்து எழுதினவர் சீத்தலை சாத்தனார். 30 காதைகள், 4755 வரிகள் இருக்குது. சீவக சிந்தாமணி வந்து திருத்தக்க தேவர் எழுதியிருக்காரு. 13 இலம்பங்களும் 3145 பாடல்களும் இருக்குது. வளையாபதி வந்து என்னென்னா மடலேறுதல் பற்றின நூல் வந்து வளையாபதி. அது எழுதினவர் யாருன்றது தெரியல. குண்டலகேசி வந்து நாதகுத்தனார் வந்து எழுதியிருக்காரு. குண்டலகேசி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து சுருண்ட தலைமுறை உடையவள் அப்படிங்கிறது வந்து பொருள். குண்டலகேசியோட வரலாறு கூறுறது தான் வந்து நீலகேசி. குண்டலகேசியோட இயற்பெயர் வந்து பத்திரை. இரட்டை காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.